வணக்கம். நாங்க மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளே ஸ்டோரை பாத்தீங்கன்னா என்னதுக்கு பயன்படுத்தும்? ஆப்ஸ் டவுன்லோட் பண்றது, கேம் இன்ஸ்டால் பண்றது, இதுக்கு தான் மோஸ்ட் பயன்படுத்தி இருப்போம். ஆனா அந்த பிளே ஸ்டோர்ல கூட நிறைய விஷயங்கள் ஹைட் ஆயிருக்குது. அப்படி ஹைட் ஆயிருக்கிற 5 விஷயங்கள் என்னதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு விளங்குது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல நிறைய விஷயங்கள் எங்க சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிறேன். எல்லா விஷயங்களையும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிப்போம். அந்த கேம்ஸ்ல டவுன்லோட் பண்றதுக்கு முதல் அந்த கேமை பற்றிய விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரிஞ்ச அந்த கேம் எப்படி கூட தெரியாது. ஆனா டவுன்லோட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணி விளையாடின பிறகுதான் அந்த கேம் நல்லா இருக்கா இல்லைன்னு பார்த்துட்டு தொடர்ந்து விளையாடுறதா இல்ல அன்இன்ஸ்டால் பண்றதா அந்த யோசிச்சிருப்போம். ஆனா இப்ப அது தேவையில்லை. நீங்க டவுன்லோட் எதுவுமே பண்ணாம சும்மா ட்ரையல் மாதிரி இந்த கேமை பிளே ஸ்டோர்லயே பிளே பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் இந்த பிளே ஸ்டோர் கட்டாயம் இருக்கும். அந்த பிளே ஸ்டோரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. மேல் மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐக்கோனோட உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாருங்க உங்களுக்கு செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நாங்கள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு அதில் பாருங்க உங்களுக்கு கூகுள் பிளே இன்ஸ்டன்ட் என்று கொடுத்திருப்பாங்க. அது கீழே உங்களுக்கு விளக்கமாக எழுதியிருப்பாங்க. ஜூஸ் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் வித்தவுட் இன்ஸ்டாலேஷன். நாங்கள் எந்த ஆப்ஸும் கேம்ஸும் இன்ஸ்டால் பண்ணாமல் நாங்கள் கேம் அண்டா ப்ளே பண்ணிக்கொள்ளலாம், ஆப்ஸ் அண்டா பயன்படுத்தி கொள்ளக்கூடியமே இருக்கு. ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வேணும். இதை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கிரேட் வெப் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் டிக் பண்ணி நாங்கள் எனேபிள் பண்ணி கொள்ளணும். ஸோ இதன் மூலம் நாங்கள் என்ன பிரயோசனம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்ஸ்டால் பண்ணாத எங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணாத நிறைய ஆப்ஸை கூட இன்ஸ்டால் பண்ணாமலே இதில் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இது எல்லா விதமான ஆப்ஸுக்குமே சப்போர்ட் பண்ணாது. இதில் குறிப்பிடப்பட்ட சில ஆப்ஸ்கள் மட்டும்தான் இதில் சப்போர்ட் ஆகும். நார்மலாக எல்லாருமே விளையாடுற ஃப்ரீ ஃபயர்ன்றதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் என்றதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ட்ரை நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரை நவ் நான் கிளிக் பண்ணும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேம் பிளே ஓப்பன் ஆகும். அதாவது ஃப்ரீ ஃபயர்னா கேம் பிளே ஓப்பன் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்குரிய மேப்பாக இருக்காது, சின்ன ஒரு மேப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு காட்டுற மாதிரி அந்த கேம் பிளே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுமே இருக்கும். இதே போல ஆப்ஸ்களுக்கும் சில ஆப்ஸ்களுக்கும் இந்த சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லா ஆப்களுக்கும் தொழிற்படாது. சில ஆப்ஸ்களுக்கு அவங்க குறிப்பிடப்பட்ட அவங்களுக்கு அடங்குற சில ஆப்களுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சில ஆப்ஸ்களை டவுன்லோட் பண்ணணும். ட்ரை நவ் இருந்தால் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க இருக்கும் உங்களோட மொபைலில். அங்கே எங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும், கேம்ஸ் இருக்கும். அதே ஆப்ஸ் அதே கேம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும், அவங்களோட போன்ல டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் வசதி இருக்கும் இருந்துச்சுன்னா பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். மற்றும்படி ப்ளூடூத் மூலமாவோ எந்த ஆப்ஸ் மூலமாவோ நீங்க ஆப்ஸை அனுப்ப இயலாது. அப்படி அனுப்பினா கூட ஏபிகே ஃபைல தான் அனுப்பிக்கொள்ள முடியுமா இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு வசதி கொடுத்துருக்காங்க பிளே ஸ்டோர்லயே. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததை பார்க்கறதுக்கு அதே போல உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆப்ஸோ கேம்ஸோ உங்களோட மொபைல் இருக்கிறத உங்களோட நபருக்கு இன்னொரு நபருக்கு நாங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளூடூத் வழியாக நீங்கள் சென்ட் பண்ண இயலாது. இல்லை சென்ட் பண்ண வேணுமா இருந்தால் கூட நீங்கள் ஏபிகே ஃபைலாக தான் சென்ட் பண்ணணும். ஸோ அதால் மல்வர் என்ற வைரஸ் அட்டாக் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறாலும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஸை அவர்கிட்ட மொபைலில் டேட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இந்த ஆப்ஸை உங்களோட மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணுற மூலம் அவர்கிட்ட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுமா இருக்கும். அவர் டவுன்லோட் பண்ணுற தேவையும் அவருக்கு இல்லை. இது எப்படி அனுப்புறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கு தானே, இதில் வர இந்த சென்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனில் இருக்க என்னென்ன ஆப்ஸ்கள் இருக்கோ எல்லா ஆப்ஸுமே இதில் காட்டுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப் சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ரிசீவர் எனக்கு லோட் ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் எந்த மொபைல்லேருந்து பெற்றுக்கொள்ள போகிறீங்களோ அந்த மொபைலையும் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுலேயும் ஓப்பன் பண்ணி போட்டு இதே இடத்துல போயிட்டு ஷேர் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க ரிசீவ்ன்றதை கொடுக்கணும்.
ஸோ கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் சென்ட் 2 வரும். ஸோ 2 மொபைலை நீங்கள் பக்கத்தில் செய்யும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மற்ற மொபைலின் நேமும் அந்த ஃபோனில் இந்த மொபைலின் நேமும் காட்டும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காகவே சென்ட் ஆகிடும். சென்ட் ஆன பிறகு அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் என்ற ஆப்ஷன் மட்டும்தான் காட்டும், டவுன்லோட் பண்ணுறது காட்டாது. ஸோ இன்ஸ்டாலில் கொடுத்துட்டு நீங்கள் ஈஸியான முறையில் அந்த மொபைல்லையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பிளே ஸ்டோரில் இருக்க ஆப்ஸ் கேம்ஸ் எல்லாத்தையும் இதன் மூலம் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்குது. நாங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம். அதில் சில ஆப்ஸ் வந்து எங்களுக்கு சேஃப்டி இல்லை ஆப்ஸ் கூட டவுன்லோட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நான் கூகுளில் போய் டவுன்லோட் பண்ணுறது, இல்லை பிளே ஸ்டோரில் கூட நிறைய ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். சில ஆப் வந்து எங்களோட ஃபோனுக்கு சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஆப்களை என்ன இந்த ஆப் வந்து உங்களோட மொபைலை ஹேக் பண்ணலாம், இந்த ஆப் வந்து உங்களோட மொபைலுக்கு கூடாது என்றதை வந்து செக் பண்றக்கூடிய ஆப்ஷனை கூட பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல கொடுத்துருக்காங்க. நீங்க ஒருவேளை நிறைய ஆப்ஸ் வச்சிருந்தாலும் இந்த இடத்துல செக் பண்ணி பாருங்க. ஏதாவது உங்களுக்கு ஆப் வந்து உங்களோட மொபைலுக்கு பாதிப்பு தரக்கூடிய இருக்குதா அப்படின்னு பார்த்து அந்த ஆப்ஸை டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். அது எப்படி பார்க்கறது, எப்படி தெரிஞ்சு கொள்றதுன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த விஷயம் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து அதே போல் அந்த ப்ரொஃபைல்ன்றதை நாங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கேன் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணோன்னே எந்த ஃபோனில் ஏதாவது ஆப்ஸ் வந்து ஹேக் பண்ணக்கூடிய வசதியோட இல்லை வந்து மல்வா என்ற அந்த வைரஸோட இருக்குதான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்ட் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏபிகே ஃபைலாக நீங்கள் வந்து கூகுளில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லை வேறு லிங்கில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோர் இல்லாத ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த பட்சத்துலலாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும். இப்படி காட்டுறமா இப்படி 1 ஃபவுண்ட் 2 ஃபவுண்ட் அப்படி காட்டுமா இருந்தால் நீங்கள் அந்த ஆப்ஸ் வந்து என்ன ஆப்னு காட்டும், அந்த ஆப்பை உங்களோட மொபைல்லேருந்து நீக்க வேண்டும். இல்லை அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் மூலம் உங்களோட டேட்டாக்கள் திருடப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும் என்றதை வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இதில் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து ஹார்ம்ஃபுல் என்ற பட்சத்தில் நாங்கள் அந்த ஆப்பை டிலீட் பண்ணுறது உங்களோட மொபைலுக்கு சேஃபான ஒன்றாக இருக்கும். உங்களோட விட்ட சின்ன பிள்ளை இருப்பினும் ஸோ அவங்க வந்து ஃபோனை வந்து கட்டாயம் பாவிப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தேவையில்ல ஆப்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இறக்கப்பட்டுரும், டச்சேலா கூட இறக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அதுகளை தடுக்கிறதுக்கு இந்த வழிமுறையை பயன்படுத்துங்க. இந்த வழிமுறையை பயன்படுத்துற மூலம் உங்களோட பிள்ளைக்கு நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த ஏஜுக்கு உள்ள இருக்கிற ஆப்ஸை மட்டும்தான் டவுன்லோட் பண்ணலாம், ஓபன் பண்ணி பார்க்கக்கூடியமா இருக்கும். ஸோ இந்த செட்டப் கட்டாயம் உங்களோட விட்ட சின்ன பிள்ளைகள் இருந்தா கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க. அடுத்த விஷயம் பார்க்குறக்கும் மறுபடியும் அந்த ப்ரொஃபைல்ன்றதை கிளிக் பண்ணணும். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலி அப்படின்னு 4வது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நாங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் 4வதாக பார்த்தீங்கன்னா பேரண்டல் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இதை வந்து ஓன் பண்ணுறக்கூடிய எனேபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓன் பண்ணிக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ ஓன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டிஜிட்டில் வந்து ஒரு பின் நம்பர் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து 11111 சும்மா கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ அந்த நீங்கள் கொடுத்த அதே பின் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுறக்காண்டி இன்னொரு வாட்டி கேட்பாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து அதே பின் நம்பரை கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எனேபிள் ஆகிட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ பாருங்க வந்து இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. இது என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டை சின்ன பிள்ளை இருக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க வந்து 18+ கேம்ஸோ ஆப்ஸோ பாவிக்க கூடாது என்ற உங்களுக்கு ஒரு திங் இருக்குமா இருந்தால் நீங்கள் இதில் போய் நீங்கள் நிப்பாட்டி கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் வந்து பெரியாக்கள் பாவிக்கிற அந்த ஆப்ஸ்களை வந்து பாவிக்காமல் தடை பண்ணி கொள்ளக்கூடியமா இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கிறாங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் எங்களோட ஃபோன் வந்து ரொம்ப செலவாகும். காரணம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். அந்த ஆப்ஸ் வந்து எங்களோட ஃபோனுக்கு ஓவர்லோடாக இருக்கும். ஸோ அந்த மூலம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபோன் வந்து ஸ்லோ ஆகிறது அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எப்படி குறைச்சி கொள்றோம், இந்த ஆப் வந்து எங்களோட ஃபோனுக்கு சரியாக ஒர்க் ஆகும், பெர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதை நாங்கள் எங்கே போய் தெரிஞ்சு கொள்றது. ஒவ்வொரு ஆப்ஸா டவுன்லோட் பண்ணிக்கேம், ஒரு கேம் டவுன்லோட் பண்ணிக்கேம், எப்படி தெரிஞ்சு கொள்றோம் இந்த கேம் இந்த ஆப்ஸ் வந்து ஆன்லைன்ல விளையாடுறதா ஆஃப்லைன்ல விளையாடுறதா, இந்த ஆப்ஸ் வந்து எங்களோட மொபைலுக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா, ஓவர்லோட் ஆகுமா ஆகாதா என்றெல்லாம் வந்து எங்க போய் தெரிஞ்சு கொள்றது என்றதை பற்றி பார்ப்போம். உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய ஆப்ஸ் வந்து இறக்கியிருப்போம். அது சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா உங்களோட மொபைல்ன்றதை எப்படி பார்க்குறது. ஸோ நான் உதாரணத்துக்கு ஒரு கேம்ன்றதை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நான் ரெண்டமாக ஒரு கேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இதில் ஓப்பன் பண்ண பிறகு நான் கீழே ரோல் பண்ணி போனேன் அப்படின்னா எனக்கு இந்த அபவுட் திஸ் கேம் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய டேக் கொடுத்துருப்பாங்க. இந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு சம்மந்தமான டேக் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ள இது வந்து மல்டிப்ளேயர் விளையாடுற கேம் அப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னொரு இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டி கிரஷ் சகா என்ற கேமை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து பல்ஸ் கேம், அதான் மேட்ச் 3 ஆஃப்லைனில் விளையாடுற கேம், சிங்கிள் பிளேயர் வந்து கேம் விளையாடலாம். ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல டெக்கில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு உங்களோட மொபைலில் இந்த கேம் டவுன்லோட் பண்ணலாமா வேணாமான்ற டிசைட் பண்ணி கொள்ளலாம். அதே போல் இந்த அபவுட் திஸ் கேம்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த கேமை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம். அப்படியே கீழே ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த கேமோட விஷன் இது எப்போ வந்து கடைசி அப்டேட் ஆகிருக்குது அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து 3+க்கு மேலே அந்த கேம் விளையாடலாம்ன்றது கொடுத்துருக்காங்க 3+ அப்படின்ட்டு. ஸோ கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேம்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரிக்வெட் ஓஎஸ் இருக்கு. இது Android 5.0 அண்ட் அப்னு கொடுத்துருக்காங்க. அதாவது Android 5.0க்கு மேலே இருக்கிற ஓஎஸ் இருக்கிற ஃபோனில் வந்து இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கு கீழே இருக்கிற ஓஎஸ் இருக்கிற ஃபோனில் வந்து ப்ளே பண்ணலான்றதை குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் வந்து இதில் காட்டியிருப்பாங்க. இதில் பாருங்க இந்த சாம்சங் SMS908E கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இது கீழே பாருங்க, இதில் வந்து இந்த கேம் வந்து விளையாடலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டிவைஸில் ஒர்க் ஆன் யுவர் டிவைஸ், அதாவது ஒர்க்ஸ் ஆன் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேம் இந்த மொபைலில் வந்து ஒர்க் ஆகும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கேமோட விஷன் சைஸ் எவ்வளோ நார்மலாக அதை நம்ம மேலே பார்த்தது அந்த ஓஎஸ் வந்து எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்றது எங்களோட ஃபோனுக்கு வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாங்கள் வந்து ப்ளே பண்ணலாம்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுறது நல்ல. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஓஎஸ் குறைவாக இருக்கும் அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் இந்த கேம் வந்து ப்ளே பண்ணவே இயலாது. பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோரில் இருக்க 5 ஹைடான விஷயங்கள் சொல்லி தந்திருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோசனமா இருக்குமா இருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல நிறைய வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.